டிபெட்டை சுற்றி போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸுக்கு நீங்கள் வரலாம். யானை எங்கே இருக்குது கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த வியூ மட்டும் பாருங்கள், அல்டிமேட்டு. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டு இதுதான் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த புத்திஸ்ட் டெம்பிள்குள்ளே போகிறோம். ஓகே தேங்க்யூ. அங்கே வருங்க குட்டி குட்டி மாங்க்ஸு. இது ஷூஸ் கழட்டணும், சாக்ஸு. பயங்கரமாக இருக்குது உள்ள ஸ்டாச்சுஸ் எல்லாம். அற்புதம் அமர்கலம். இங்கே பாருங்கோ, இதுதான் புத்திஸ்ட் டெம்பிள். உள்ளே போகிறோம். இங்கே பாருங்க, செமையாக இருக்குது. பாருங்க, ஓகே. இங்கே பாருங்கள், அந்த பக்கத்தில் நீங்கள் இந்த படத்தில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரிலாம். நான் நிறைய இந்த சைனீஸ் மூவியில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃபோட்டோஸு, இந்த மாதிரி ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் ப்ரோ வாங்க, நான் சொன்னேன்ல இந்த மாதிரிலாம் சைனீஸ் இதில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், சேம் அதே தான். நீங்களும் இதை நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் தோண்டலிங் டிபெட்டியன் செட்டில்மெண்ட், தமிழ்நாடு கர்நாடகா பார்டர், கொல்லேகால் டிஸ்ட்ரிக்ட். இங்கே சவுண்டு, அந்த இது ட்ரம்ஸு. புத்தா அருமையாக இருக்கார், உட்காந்துருக்காரு. இவர் தான் இந்த கண்டுபிடிச்சவர் போலியே. செம்மையாக இருக்கு. அங்கே பாருங்க, அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒரு ஸ்டாச்சு. இங்கே பாருங்க, ஒரே டாய்ஸ் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. ஃபுல்லாக டாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். டாய்ஸா இல்லை அவங்களுடைய வழிபாடுடைய ஏதாவது ஒரு சிம்பிள்ஸாக என்னென்னு தெரியல. இது ஆனால் நல்லா க்யூட்டாக இருக்குது பார்க்க. ஆக்சுவலி க்யூட்டாக இருக்குது பார்க்க இது இதெல்லாம். இது பாரு, இதெல்லாம் அவங்களோட சாமின்னு நினைக்கிறேன். ஒரு சாமியோட சிம்பிள்ஸாக இல்லை சாமியோட ஒரு. புத்தரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, ஆனால் அவர் ஹிஸ்ட்ரி பற்றி எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் நாங்களும் அதை சொல்லி தப்பாக சொல்லி அது தப்பாக போய் முடிய விரும்பலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது நம்ம போகும்போது கவனிக்கவே இல்லை. இது பாருங்க, சிங்கமா? அது சிங்கமா? இல்லை கேட்டேன், ஒருவேளை அவங்க ஊர் சிங்கமாக இருக்கலாம். அவங்க டிராகன் தான்டா. டிராகன்? அது இல்ல இது டிராகன் கிடையாது. அவங்க ஊர்ல ஃபேமஸா அந்த டிராகனை வச்சு தான் வந்துட்டு நிறைய பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேலே ஒரு வில்லேஜஸ் இருக்குது இவங்களுக்கு. அதான் எல் வில்லேஜ், அதுவும் ஆல்ஃபபெட்டிக்கல் வைஸ் தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க அவங்க வில்லேஜோட பேர்லாம். பேருன்னு சொல்லிட்டு பெருசாக இப்போ நம்ம ஊரில் என்னது வாணியம்பட்டி, வடக்குப்பட்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வந்து நீட்டாக என்னது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஏ வில்லேஜ், பி வில்லேஜ், சி வில்லேஜ்னு வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, தமிழ்காரர் இருக்கிறாங்க. என்னது எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிறதுனால தமிழ்கார் எல்லாருமே வராங்க இந்த பிளேஸுக்கு. ஏன்னா ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுனால பேர் இங்கே பக்கத்துலேயே வந்துடுறாங்க. ஆமாம், நம்ம 2-3 பேர்கிட்ட பேசணும். நம்ம எல்லாருமே தமிழ் தான். நம்ம பேசணும் ஃபேமிலியாக வராங்க. நாம் தான் அவங்க கன்னடா நினச்சிட்டு கன்னடாவில் பேசுகிறோம். சில ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளாக்ஸ் தான். இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஃப்ளாக்ஸ் தான். உள்ளே போகுமா? இங்கே பாருங்க, இந்த கம்பத்தில் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக கம்பத்தில் கட்டியிருக்காங்க. கீழே ஒரு பையனை மீட் பண்ணோம். எப்படின்னா, அந்த பையன் வந்து 2nd PUC படிக்கிறான். அந்த பையன் 2nd PUC படிச்சுக்கிட்டே, அதுவும் அவன் காலேஜ் வந்து இங்கேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கான். டெய்லி அப் அண்ட் டவுன் பஸ்ஸு இல்லைனா பைக்கு. அதுவும் அந்த பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக தான் எடுத்திருக்கான்.
அந்த பையன். அவன் வந்து இப்போ என்னது பார்ட் டைமாக அவன் ஹோம் மேடு ப்ரௌனி, அதுக்கப்புறம் கஸ்டர்ட், அந்த கஸ்டர்ட் ஜூஸு, அதுவும் அவங்களோட சொந்த அப்படின்னா சொந்த மாடலில் வந்து கறந்து அந்த கஸ்டர்ட் ஜூஸ் வந்து பண்ணுறாங்க. கஸ்டர்ட் மில்க் ஜூஸு. எப்படி சொல்கிறது, ஒரு பீஸ் வந்து 50 ருபீஸாம். அதுவும் இல்லாமல் வந்து பார்ட் டைமு, காலேஜ் படிச்சுட்டே அவ்வளோ கஷ்டப்படுறான். சூப்பரில். நாம்பலாம் செகண்ட் பியூசி படிக்கிறப்போ என்னது சும்மா வீட்டில் உட்காந்து படுத்து தூங்கின்னு இருந்தேன் நான். ஆனால் அந்த பையன் என்னது ப்ரௌனி வந்து விற்கிறான், அதுவும் இந்த இடத்துல. என்ன சொல்கிறது, அதுவும் ஹோம்மேட். ஃபுல்லாக ஹோம்மேடு. பார்ட் டைம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். உண்மைதான். சொல்லப்போனால் காலேஜ் டைம்ஸு, ஸ்கூல் டைம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், வேலைக்கு போகிறோன்னு ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், 12 hours 11 to 12 hours ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வரோம், படுத்து தூங்குறோம். சண்டே ஒரு நாள் லீவ் இருக்கா உனக்கு? ஆமாம், ஒரு நாள் நீ வந்துட்டு வெளில சுற்றுறேன் சாட்டர்டே சண்டே. உனக்காச்சும் பரவாயில்ல, ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? இந்தியாவில் இருந்துட்டு யூஎஸ்க்கு வேலை செய்கிறோம். அங்கே பகலில், இங்கே நைட்டு. வி ஆர் கார்பரேட் கூலிஸ். கூலி பவர் ஹவுஸு. அந்த பாட்டு தான் நம்மளுக்கு போடுவாங்க. சொல்லப்போனால் அந்த டைம்லேயே இருந்துடலான்னு தோணும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தால் தான் அப்படியே பொங்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொங்கிட்டோம். வேறு எதுவும் இல்லை, ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக யாருமே இல்லை. தனியாக உட்காந்து நம்ம ஜாலியாக பேசிட்டு ஸோ அப்போல்லாம் சும்மா ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். நம்மகிட்ட என்ன சொல்கிறது, நம்மகிட்ட காசு இல்லை, ஆனால் டைம் நிறையா இருந்துச்சு. இப்போ டைம் இல்லை, காசு இருக்குது. நான் அதான் வரும்போது சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், அந்த டாக் வித் தேவா பசங்க தெரியும்ல, அந்த 2 சின்ன பசங்க. அதான் அந்த ஒரு சின்ன பையன் வந்து மோட்டிவேஷனல் டாக்ஸ் எல்லாம் பேசுவான், எனக்கு தெரியுமா? எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அந்த டைம் கூட இல்லைடா. நைட்டில் வேலை செஞ்சுட்டு பகலை படுத்துங்கிற மாதிரி இருக்கு. டாக் வித் தேவாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சவப்பராக பண்ணுவாங்க. அந்த பசங்க தான் எப்பவுமே மோட்டிவேஷன். என்னது படத்தோட டைலாக்கெல்லாம் எடுத்து பேசுவானுங்க. நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் அதையும் பிடிங்குவானுங்க, என்னது நான் வீடு இருந்தால் அதையும் பிடிங்குவானுங்க, ஆனால் படிப்பு மட்டும் பிடுங்க முடியாது. டேய் தேவா வாடா, செம்மையாக பேசுவான். அதான் இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு. இவன் தான் என் தம்பி. அவன் பாடுவான். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான். பாடுறான். தலைப்புறா அலப்புறா பாடுறா, தலைப்புறா அலப்புறா கேளுடா. தேங்க்யூ. அலப்புற கிளப்புறோம் அவனுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பார்க்கலாம், பாய். அவங்க இப்போ செம்மையாக மோட்டிவேஷனல் ஸ்பீச் தரானுங்க. அப்படியா? ஆமாம், நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்களே மோட்டிவேட் ஆகிடுவீங்க. நானே மோட்டிவேட் ஆகிட்டேன் அவனுங்க பார்த்துட்டு. சரி வாங்க அப்படியே போவோம் நெக்ஸ்ட் இடத்துக்கு. உட்காந்து பேசினா பேசினே இருப்போம்.